வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. பன்னாட்டு கனித்தமிழ் மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் கூடிய திருக்குறள் அரங்கை அமைத்துள்ள கிஸ்ப்ளோ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுரேஷ் சம்பந்தத்துடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த கணினி தமிழ் மாநாடு 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதனுடைய முக்கியத்துவம் தற்போதைய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் இது போன்ற அந்த நிகழ்வுகள் இன்னும் அடுத்த கட்டமா அந்த தமிழை கொண்டு செல்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இது ஊக்குவிக்கும்? இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இப்போ தமிழ் வந்து பழமையான மொழின்னு சொல்றோம், ஆனா பழமைவாத மொழி கிடையாது. அது ஏன் முக்கியமான காரணம்னா தமிழ் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சு கொண்டே இருக்கு. இப்போ இந்திய துணைக்கண்டத்தில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதமும் இருக்கு, தமிழும் இருக்கு. ஆனால் பேசுகிற மொழி 10 கோடி மக்கள் பேசுகிற மொழின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாத்திரம்தான் இருக்கு பழமையான மொழியில். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தன்னைத்தானே வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி விஷயம் தான் 1999 முதல் முறையாக இந்த கணனி பெரிய லெவலில் இன்டர்நெட்டு கணனிலாம் வரும்பொழுது கலைஞர் தலைமையில் அந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ரன் பண்ணாங்க. 25 வருஷம் கழிச்சு இது 2வது கான்ஃபரன்ஸ் ரன் பண்ணுறோம். இப்போ இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 25 வருஷத்தில் கணனி மாத்திரம் பெருசாகலை, அது ரிலேட்டட் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. உதாரணத்துக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரேட்டிவ் ஏஐ, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. இந்த டெக்னாலஜியெல்லாம் தமிழ் உள்ளே வாங்கிக்கலன்னா கொஞ்ச நாளில் திருப்பி அப்சல்யூட் ஆயிரும். அதுக்குண்டான முயற்சி தான் இந்த கான்ஃபரன்ஸ், இந்த 3 டே கான்ஃபரன்ஸ். மாநாட்டில் கிட்டத்தட்ட 40 ஸ்டால் இருக்கு. அந்த திருக்குறள் சம்பந்தமா அந்த ஏஐ ஒன்று வச்சிருக்கீங்க. நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, தமிழர்களுக்கு வந்து ஒரு பைபிள் அப்படின்னு சொன்னோம்னா அது பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். அது திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு மாத்திரம் இல்லை, அது உலக பொதுமுறை இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு திருக்குறளை நம்ம வந்து எப்படி மாடர்னைஸ் பண்றது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது, இந்த 2024 இருக்கக்கூடிய டெக்னாலஜி எப்படி அதுக்கு அப்ளை பண்றதுன்றத யோசிச்சு தான் இந்த திருக்குறள்.ai இந்த இணையதளத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா, திருக்குறளோட மொத்த சாராம்சமும் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ஏஐல இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் அதில் போயிட்டு எந்த கொரி வேணா கேட்கலாம். இப்போ சாட் ஜிபிடின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த சாட் ஜிபிடி மாதிரி எந்த கொரி கேட்டீங்கன்னாலும், உதாரணத்துக்கு என்ன கேட்கலான்னா, அரசர்களை பற்றின திருக்குறள் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கன்னா அது சொல்லும், விளக்கத்தோட சொல்லும். காதலை பற்றி திருக்குறள் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கன்னா சொல்லும். காதலும் காமமும் கலந்து திருக்குறள்லாம் எதுன்னு சொன்னீங்கன்னா அது சொல்லும். அதே சமயத்தில் 4 பேருடைய விளக்க உரை எழுதியிருக்கும். மூவாவோட விளக்க உரை, கலைஞரோட விளக்க உரை, பரிமேலழகர், அப்புறம் வந்து சாலமன் பாப்பையா, இவங்களோட விளக்க உரை, அதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே இருக்கு. 3 நாள் மாநாட்டை அந்த மாணவர்கள் இளைஞர்கள் எப்படி பயன்படுத்திக்கணும், இது அவங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஒரு கண்டிப்பா ஒரு வேலைக்கு இல்லாட்ட வேறு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கு? உதாரணத்துக்கு இப்போ தமிழை வந்து முன்னிலைப்படுத்தி நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பிஏ தமிழ் படிக்கிறாங்க, பிஏ இங்கிலீஷ், பிஏ எம்ஏ தமிழ் படிக்கிறாங்க, எம்ஃபில்ல தமிழ் பண்றாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே தமிழில் பற்று உள்ள மாணவர்கள். அவங்களாம் இந்த கான்ஃபரன்ஸ்ல கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா தமிழையும் டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் கான்ஃபரன்ஸ். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு 2 நாலேஜும் சேரும் பொழுது அதுக்குண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா ஜென்ரலாக தமிழ் படித்தா அவ்வளோ வேலை கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. தமிழையும் படிச்சுட்டு அதோட டெக்னாலஜியும் படித்து 2த்தையும் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால இதை மிகப்பெரிய அளவில் அவங்க பயன்படுத்திக்கலாம். பேசுறது எல்லாமே, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணா கூட என்னோட அலுவல் மொழி வந்து அஃபிஷியல் மொழி வந்து இங்கிலீஷ் தான். பட் ஆனால் நான் சோஷியல் மீடியாவில் பேசுறது, டிவியில் பேசுறது எல்லாமே முழுக்க தமிழில் பேசுறேன். இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெயினுக்கு போவோம், அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் உள்ளுக்குள்ள வாங்குவோம். நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா டைரக்டாக ஹார்ட்டுக்கு போவோம் ஆக்சுவலாக. ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பீப்புள் கனெக்ட் கிடைக்குதுன்னா அதுக்கு தமிழில் பேசுறதுனால தான் என்னால் கிடைக்குது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.